இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. அதனால தான் சொல்றேன், இந்த பணத்தையும் கார் சாவியும் பிடிங்க. பிடிங்க. ஐயோ என்ன சம்பந்தி ப்ளீஸ். எங்க இவர் இப்படி கத்திட்டு போறாரு? எல்லாம் ஒன்னாலையும் நிக்கிறாளே இந்த சனியை முடிச்சாலே தான். எவ்வளவு பெரிய இடம், சிங்கப்பூர்ல எவ்வளவு பெரிய மனுஷங்க. என் பொண்ணுங்க ராணி மாதிரி வாழ்வான கனவு கண்டுட்டு இருந்தேன்டி. எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கிட்டீங்களடி. என்ன பேச்சு பேசுறீங்க? பாயமுறை பேசாத. உன் சங்காத்தமே வேணான்னு நான் கொடுத்த பணத்தையும் கார் சாவியும் தூக்கி விட்டாச்சு போறான். பாத்தில தேடி தேடி அலைஞ்சாலும் நம்ம சுமதிக்கு இனிமே இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமாடி? போச்சு, எல்லாம் போச்சு. சுமதி, என்ன மன்னிச்சிடு. எதுக்கண்ணே? இல்ல, என்னால தானே உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போச்சு. இதுல நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அண்ணே. என்ன சமாதானம் படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே. எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கதான் செய்யும். ஐம் சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னம்மா சொல்ற? என்னதான் இருந்தாலும் இது ஆனந்தி அக்காவோட வாழ்க்கை. அப்பா அதை டிஸ்டர்ப் பண்ணி தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணாரு. ஒரு விதத்துல நானும் இதுக்கு காரணம் ஆயிட்டேனுன்ற உறுத்தல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்திருந்தா எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா எனக்கு இப்பதான் ரொம்ப ரிலீஃபா இருக்கு. खलास खलास नो 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 इट्स ऑल ओवर நான் ஒன்னும் பச்சா கிடையாது. 20 साल की उम्र में इस धंधे में आया हूं. 20 வயசுல நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். நோ நோ படி கேன் ஷீட் மீ. சொல்லிவே அவங்கிட்ட மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நான் முட்டாளா? எத்தனை கோடி இருந்தாலும் कितना पैसा भी हो how many ever close it may be, it's all over. சொல்ல அவங்கிட்ட அந்த ராஸ்கல் இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. ஓகே, got it? சார், He's over. சார். Yes. Tell me. You. கிருஷ்ணன் சார். I know. உங்களை நான் கூப்பிடலையே. இல்ல சார், நானே தான் வந்தேன். What? சார், இப்பெல்லாம் நான் ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்டு ஃபெல்லோ ஆயிட்டேன் சார். செக் எல்லாம் ஒழுங்கா ஃபார்வர்ட் பண்றேன் சார். ஐ நோ அபவுட் கம்ப்யூட்டர், விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ், எவ்ரிதிங் சார். தேவைப்பட்டா கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் சார். அதெல்லாம் தேவையில்ல. What do you want? என்ன தேவை உங்களுக்கு? See, if you need anything, கிரியா கேளுங்க. ஓகே சார். இந்த தீபாவளி எல்லாம் வருது இல்லையா, அந்த போனஸ் விஷயமா உங்க காதுல போட்டு போலான்னு வந்தேன் சார். வழக்கமா பழைய பாஸ் என்ன பண்ணுவாருன்னா 2 மாசம் சம்பளம், பேண்ட் ஷர்ட், ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தருவாரு. நீங்களும் அதை விடாம செய்ய போறீங்க. ஆனா இந்த முறை பேண்ட் ஷர்ட் வேணாம் சார். ஒரு பட்டு வேட்டி, ஒரு பட்டு சட்டை எடுத்து கொடுத்தா போறோம் சார். இந்த பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தா பையன் ராவின்னு போயிடுறான் சார். அதான். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கிருஷ்ணன்? Do you have any common sense? ஓகே சார், கொடுக்குற அட்வான்ஸை கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் வசதியா இருக்கும். அதான் சொல்ல வர்றேன். என்னங்கிறீங்க? கிரே சார். எஸ் சார். என்னையா பண்ற நீ? இந்த ஆள் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து ஏதோ ஒளிரிட்டு இருக்கான். நீ வெளியே என்ன கிளிக்கிற? அது வந்து just clear this place. clear him I say. வாங்க. கொஞ்சம் இருப்பா, சார் கிட்ட பேசிட்டு வர்றேன். அதுக்குள்ள கொஞ்சம் வெளிய வரீங்களா நீங்க? கொஞ்சம் ஐயா யோ விடியா கையா. விடியா. என்ன கேட்டேன்? பாஸ் கிட்ட என்ன போன சரியா கேட்டேன். அது என்ன கைய புடி. சட்டை விடுடா. வாங்க கிருஷ்ணன் சார். என்ன இதெல்லாம் ஆபீஸ்ல இல்ல வேற ஏதாவது வேலை நடக்கிற இடத்துல என்ன ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னா? ரவுடிசம் தான். கரெக்ட். எங்களுக்கு தேவைப்பட்டா இதையும் செய்வோம், எதையும் செய்வோம். மும்பைல ரவுடிசம் பண்ணிட்டு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். சொல்றதுக்கே வெக்கமா? உன்னோட வேலை என்னவோ அதை பாரு. எல்லாத்துலயும் தலையிடாத. என்ன பேசுறீங்க நீங்க?
ஒரு வயசானவரை போட்டு அடிச்சதும் இல்லாம திமிரா வேற பேசுறீங்களா? இத பாருங்க, இதெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம். என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ நீங்க கத்து பேசிட்டீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கீங்க? This is office. இது பாருங்க சார், இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Tell me, Mrs. Abhi, என்ன நடக்குது? நம்ம கிருஷ்ணன் சார் கிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு சார். கிருஷ்ணன், இந்த idiot என்ன உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணா. நான் தான் ரிமூவ் பண்ண சொன்னேன். என்ன சார் அக்கிரமம் இது? கை நீட்டி அடிக்கலாமா சார் ஆபீஸ் ஸ்டாஃப? என்ன இவ்ளோ சிலியா பிஹேவ் பண்றீங்க? இது என்ன ஸ்கூலா? இவன் அஷ்டா அவன் அஷ்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க? சார் நான் வேணும்னு அடிக்கல சார். அந்த ஆள்கிட்ட பேசலான்னு ஓரமா கூட்டிட்டு போனா அவர் என் சட்டையை பிடிச்சிட்டார் சார். கேட்டுக்கோங்க. சட்டையை பிடிச்சா அடிக்கதான் செய்வாங்க. இது பாருங்க, கிருஷ்ணன் என் ரூம்குள்ள பெர்மிஷன் இல்லாம நுழைஞ்சு ஒளிட்டு இருந்தான். என்கிட்ட இவன் நேரடியா பேசுறதே தப்பு. But this idiot was wasting my time. இப்படிப்பட்ட ஒரு கோமாளிய நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்களா? சார் இது ஆபீஸ். இன்னைக்கு இவரை போட்டு அடிச்சிருக்காங்க. நாளைக்கு மத்தவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன பி, நீங்க என்ன யூனியன் லீடரா? இவங்களுக்கெல்லாம் நீங்க தலையா? உங்களோட பாஸ் என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டதால நான் உங்களை வேலை விட்டு தூக்க முடியாதுங்கிற எண்ணமா? மைண்ட் யூ, you're just my personal assistant. என் முன்னாடி சத்தமா பேசுறது தப்பு. ஆனா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? சார் ஒரு தப்பு நடந்தா உங்ககிட்ட தானே சார் கேட்க முடியும். நீங்க தானே சார் எங்க பாஸ். உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா நீங்க எங்களை நல்லபடியா ட்ரீட் பண்ணணும். அதானே சார் முறை. மிஸ்டர் அபி, I know my job. என்ன இங்க பிரச்சனை? சார் பாருங்க சார், இந்த கிரியில நம்ம கிருஷ்ணன் சார் அடிச்சிட்டான். சார் அந்த ஆள் என் சட்டையை பிடிச்சான். பாஸ் ரூம்குள்ள பெர்மிஷன் இல்லாம நுழைஞ்சு கண்டபடி பேசினான். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா ப்ளீஸ்? சார் நான் தப்பா எதுவும் பேசல சார். தீபாவளி போனஸை பத்தி கேட்கத்தான் ரூமுக்குள்ள போனேன் சார். ஓகே மிஸ்டர் ஆதித்யா, என்ன இதெல்லாம்? என்ன கேட்டா உங்க ஸ்டாஃப் யாருக்குமே ஒரு பாஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுனே தெரியல. மிஸ்டர் ஆதித்யா, தீபாவளி போனஸ்ங்கிறது நான் கம்பெனி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கொடுத்துட்டு வர்றது. சாரி மிஸ்டர் விஸ்வநாத், அக்ரிமெண்ட்ல போனஸ் பத்தி எதுவுமே சோனா எதுவுமே தரதுக்கு இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த போனஸ் பழக்கமே பிடிக்காது. நல்ல வேலை பார்க்கட்டும், நாள் பூரா உழைக்கட்டும். ரெகுலரா இவங்களுக்கு வேண்டிய இன்கிரிமெண்ட் வந்துகிட்டே இருக்கும், யாரும் சொல்லாம. இதுதான் நான் இவங்களுக்கு வருஷம் பூரா கொடுக்கிற போனஸ். இது நடைமுறையில இருந்துட்டு வருது மிஸ்டர் ஆதித்யா. இந்த மாதிரி நடைமுறைகளை கட்டி அழுறதுக்கு நான் இங்க வரல மிஸ்டர் விஸ்வநாதன். இது ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்ல. So no bonus. Got it? Well, I have an appointment. See you, Mr. Vishwanathan. I'm sorry அபி. இந்த ஆளு பிடிச்சா குரங்கு பிடிதான். ஐ திங்க் தீபாவளி போனஸ் ஒன்றும் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நானே சம்பி பர்சனலாவே அந்த போனஸ் அரேஞ்ச் பண்றேன். சார் இப்ப பிரச்சனை காசோ போனஸோ இல்ல சார். நம்ம கூட ஒர்க் பண்ற ஒருத்தரை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. இதுக்கு யார் சார் பதில் சொல்ல போறாங்க? என்னது இது? ஜெனரல் பாடி மீட்டிங்கா? போங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மிஸ்டர் கிரி, அவங்க வேலையை பார்க்க அவங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை போய் பார்க்கறீங்களா ப்ளீஸ்? இதுதான் சார் என் வேலை. நீங்க எல்லாரும் வேலை பார்க்கறீங்களா இல்லையான்னு பார்க்கறது தான் என் வேலை. இதுக்கு மேலன்னா ஆதித்யா ஃபேஸ் பண்ணுங்க. சார் என் மேல எந்த தப்புமே இல்லை சார். ஒரு சின்ன பையன் என்னை கை நீட்டி அடிச்சுட்டான் சார். வருத்தப்படாத மிஸ்டர் கிருஷ்ணன், எல்லாம் என்னோட பேட் டைம். அதான் உங்களையும். ஐம் சாரி கிருஷ்ணன் சார், ஃபீல் பண்ணாதீங்க. ஐம் சாரி. நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க ப்ளீஸ். ஆமா அபி, இன்னொரு பிரச்சனை கலப்பறதுக்குள்ள நம்ம வேலையை பார்ப்போம். சம்பந்தி, சம்பந்தி. வணக்கம் தம்பி. நீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? அப்பாவை பார்க்கணும். அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. இல்லப்பா, அவரை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போனோம். சொல்கிறேன்ல, கிளம்புங்க. ஒரு முக்கியமான விஷயம், அதான். சரி, மேலே தான் இருக்காங்க,
போங்க போங்க. வணக்கம் சம்பந்தி. என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? தயவு செய்து மறுபடியும் சம்பந்தின்னு கூப்பிட்டு என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் தான் கிளியரா சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன தர்ம சங்கடப்படுத்தவா? ஐயோ, உங்களை நான் தர்ம சங்கடப்படுத்துவேனா? பின்ன இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? இத பாருங்க, நீங்க செலவு பண்ண பணத்தை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்தாச்சு. மேற்கொண்டு ஏதாவது தரணுமா சொல்லுங்க, அதுக்கு நான் ரெடி. பணம் ஏதாவது வேணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி. எனக்கு எதுக்கு பணம்? எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். அதான் இப்ப எனக்கு தேவை. சரியா போச்சு. அந்த கௌரவம் தான் இப்ப எனக்கும் பிரச்சனை. உங்க குடும்பம் கௌரவமானது நம்பித்தான் இந்த சம்பந்தத்தையே நான் பேச ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு ஓட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த சம்பந்தத்தை பத்தி நான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். சம்பந்தி, இத பாருங்க, எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. 4 மனுஷங்க வேணும். இன்னாரோட சம்பந்தின்னு சொன்னா 4 பேர் என்ன மதிக்கணும். அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துல உங்க சொந்த பந்தங்களை பார்த்த உடனே மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, பெரிய குடும்பம், மரியாதைப்பட்ட சம்பந்தம்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தானே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ச்சே. சம்பந்தி, இங்க பாருங்க, உங்க சொந்தக்காரங்க லட்சணத்தை ஒவ்வொன்னா சொல்லவா? ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா, அதே வீட்டுல மூத்த பொண்ணு வாழா வெட்டியா வந்து இருக்கிறா. இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணமே நின்னு போச்சு. இதெல்லாம் உங்க அண்ணன் பொண்ணுங்களோட நிலைமை. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க வீட்டிலேயே ஒரு முறை இல்லாத கல்யாணம் நடந்து இருக்குல்ல. உங்க பையன் ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அவசரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க. சம்பந்தி, அது நான் எதிர்பாராம நடந்து போச்சு. சம்பந்தி ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்? திருப்பி நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஒத்து வராது, கிளம்புங்க. சம்பந்தி, என் மானம் கௌரவம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க ப்ளீஸ். எழுந்திருங்க சார். என்னங்க நீங்க காலையில எல்லாம் வந்துட்டு எழுந்திருங்க. எழுந்திருங்க சார். உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல சம்பந்தி. எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காக நான் எத்தனை பேர் காலில் விழணும்னாலும் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. என்னங்க இது? எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் என் காலால விழுந்துக்கிட்டு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. சரி, இப்ப என்னதான் பண்ணணும் அதை சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்க சம்பந்தி. எங்க பேரும் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கு. அதனால ஊரை கூட்டி சொந்த பந்தங்க எதிர இந்த கல்யாணத்தை முடிக்கிறது நடக்காத காரியம். அதான் யோசிக்கிறேன். நீங்க எந்த மாதிரி நடத்தணும்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி நடத்துறதுக்கு நான் தயாரா இருக்க சம்பந்தி. என் பையனுக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் வந்து தெரியுமா? அவன் கோடி கணக்குல கொட்டி கொடுக்க தயாரா இருந்தான். நான் எல்லாத்தையும் வேணான்னு ஒதுக்கிட்டு உங்ககிட்ட வந்தேன். எதுக்காக? உங்க குடும்பத்துக்காக. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்காது போல இருக்கே. சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை எப்படி வேணும்னாலும் நடத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சிம்பிளா கூட நடத்துறதா இருந்தா நடத்தலாம். ஆனா சீதனை கொஞ்சம் கூட குறையாம நான் செய்யறேன். ஏற்கனவே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு தரதா சொல்லியிருந்தேன். கல்யாணத்துக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்தை தான் சிம்பிளா நடத்த போறமே. ஆமா சம்பந்தி, கல்யாணத்துக்கு செலவு இல்லாதனால அந்த 25 லட்சம் ரூபாயும் கேஷா உங்ககிட்டே கொடுத்துட்றேன். 50 லட்சம் ரூபாய் வீடு, 25 லட்சம் ரூபாய் ரொக்கம். சரிதானே? நீங்க என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் என்னமோ உங்ககிட்ட பணம் அடிச்சு புடுங்குற மாதிரி இருக்கு. இத பாருங்க, இப்பவும் சொல்றேன், எனக்கு பணம் முக்கியமே இல்லை. சிங்கப்பூர்ல ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சி இருக்கு. நான் உங்ககிட்ட வாங்குறது அங்க போய் சேர போகுது. நான் உங்ககிட்ட வாங்குறத வச்சு என்ன பெருசா சாதிக்க போறேன்? ஒன்றும் இல்லை. இத பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் பணத்தாசை பிடிச்சவன் கிடையாது. புரியுதா? நல்லாவே புரியுது சம்பந்தி. நீங்க கேட்காட்டியும் கூட என் பொண்ணுக்கு நான் பண்ணணும் இல்லையா? அத தயவு செஞ்சு நீங்க ஏத்துக்கணும். சரி, அது உங்க இஷ்டம்.
இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்த பாருங்க நான் இருக்கிறது சிங்கப்பூர். இங்க ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த பாருங்க அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்களே வச்சுங்க. அது எப்படி சம்பந்தி? அது மாப்பிள்ளைக்குன்னு நான் சொன்னது. வீடு வேணும்னா போகுது, அந்த வீட்டை வித்து அதுக்கு உண்டான 50 லட்சம் ரூபாய் கேஷாவே உங்ககிட்ட கொடுத்துறேனே. கல்யாண செலவு 25 லட்சம், வீட்டு பணம் 50 லட்சம், மேற்கொண்டு ஒரு 25 லட்சம் போட்டு மொத்தம் 1 கோடி ரூபாய் கேஷாவே நான் உங்க கையில கொடுத்துறேன். அது ரொம்ப கௌரவமா இருக்கேன் இல்லையா? இத பாருங்க, நீங்க ஏதோ இந்த பணம் தரேன் அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த பணத்தை மேல இன்ட்ரெஸ்ட் போய் ரொம்ப காலமாச்சுங்க. சம்பந்தி, இதெல்லாம் உங்களுக்காக இல்ல, என் திருப்திக்காக. சரி சரி ஓகே, உங்க இஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. அப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? கல்யாணத்தை நீங்க சிம்பிளா நடத்தினா போதும்னு சொன்னீங்க. அதனால ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஹாலை ரெண்டுக்கு எடுத்து ரொம்ப வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு நடத்தலாம்னு இருக்கேன். எனக்கு ஒரு 4-5 பேர் வருவாங்க. நீங்க எத்தனை பேர் வேணும்னு கூப்பிட்டுக்கோங்க. என் தரப்புல அந்த 4 பேர் கூட வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க பையனை பத்தி உங்க அண்ணன் குடும்பத்தை பத்தி ஏதாவது கேட்பாங்க, அவங்களுக்கு நாம பதில் சொல்லிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லையே. நல்லது சம்பந்தி. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இத பாருங்க, அதிகபட்சம் 1 வாரம் அல்லது 10 நாளுக்குள்ள வச்சா எனக்கு வசதி. ஏன்னா சிங்கப்பூர்ல எல்லா பிசினஸையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போட்டது போட்டபடி ஓடி வந்திருக்கேன். சம்பந்தி, ஒரு 20 நாளா டைம் என்ன சம்பந்தி? நிறைய வேலை இருக்கு. கையில ஒரு 20 லட்ச ரூபா பணம் இருக்கு. நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா பிரட்டிடுவேன். முதல் தவணையா உங்களுக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துருவேன். மீதி வீட்டை விட்டு கொடுத்துருவேன். நகைக்கு ஆர்டர் ஏதோ பண்ணுங்க. ஆனா நீங்க பணத்துக்காக இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்றது ஏதோ எனக்கு அனாவசியமா படுது. எதுக்கு இதெல்லாம்? என்ன சம்பந்தி, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் கடமை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்கிறேன் யாருக்காக? எல்லாம் என் பொண்ணுக்காக தானே. தயவு செஞ்சு நீங்க சங்கடப்படாம இதை ஏத்துக்கணும். சரி ஓகே. நான் இப்ப இதுக்கெல்லாம் ஏன் சம்மதிக்கிறேன் தெரியுமா? உங்க பொண்ண ஏன் மருமக பொண்ணா ஏற்கனவே ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, உங்க பொண்ணோட சிரிச்ச முகம் அப்படியே மகாலட்சுமி மாதிரி மனசுல அப்படியே நிக்குதுங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணை பெற்றவர் எங்களால் எந்த வயிற்றுச்சிலும் படக்கூடாது. அந்த உறுத்தல் எனக்கு இருக்கவே கூடாது. அதான் அது உங்க பெருந்தன்மை. ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு ஒரு குத்து வழக்கோட என் வீட்டுக்கு வந்தா அதுவே போதும். அது உங்க பெரிய மனசு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு நிறைய சீர்சனத்தையோட உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால நம்ம 2 பேர் விருப்பத்தோட 1 கோடி ரூபாய் பணத்தோட ஒரு குத்து விளக்கோட என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து விளக்கேத்த போறா. சரிதானே? ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி. நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நான் புறப்படுறேன். கிளம்புங்க. வரேன் மாப்பிள்ளை.